அடுத்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ராயருக்கு ராகவேந்திரனுக்காக இன்றைக்கி நிவேதனம் வைக்கலான்னு சொல்லிட்டு தான், சும்மா இது கண்ணளவா மெஷர்மெண்ட்டாலாம் இல்லை. இவங்க இவங்க வந்து ஒரு குக்கிங் சேனல் வச்சுங்கிறவங்க சொன்னது தான். ஆனால் அவங்க சொல்லாதது இது கூட நான் கொஞ்சம் கோதுமையை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ராகி மாவு ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், வெல்லம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு, அப்புறமா கடைசியாக கொஞ்சம் நம்ம போட வேண்டிய ரவை நல்லா 1 கப் ரவைக்கு போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் ஒரு ரன் மட்டும் கொடுத்துட்டு, கொஞ்சம் இப்படி ஊறி அந்த ரவை கொஞ்சம் ஊறி லைட்டாக வரும் தோசை மாவு பதத்துக்கு. அந்த இதுலேயும் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இப்போ நான் இதில் வந்து நெய்யும் செக்கு கடலெண்ணெய் போட்டிருக்கேன். பொதுவாக ரிஃபைண்ட் ஆயிலுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கிறதில்ல. நான் இதை வந்து இந்த லிட்டில் மூடிடுறேன். இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக இது வெந்துருச்சு, அதனால் திருப்பி போட. அடுத்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெட்டிட்டேன். ஆனால் இந்த கேழ்வரகு கலந்தால் மட்டும் இந்த மாதிரி ஒரு அடை எப்படி ஒரு பக்கம் பிட்டாக வச்சேன். இந்த இடத்துல காமதேனுவும் வச்சு ராயர் எங்கள்